ஒருவேளை அவருடைய அஸ்ட்ராலஜி அவர் பார்த்துட்டு என்ன வந்து ஏகேன்னு கூப்பிட்டா தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. அதனால் வந்து இப்போ படத்தில் நீங்கள் தொடர்ந்து எல்லா கேரக்டருமே சொல்லிகிட்டே வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இந்த தலைங்கிறது மறந்துட்டு இந்த ஏகேங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வரும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருக்கலாம். அண்ட் தென் நிறைய நம்ம இந்த ஜிபியூ பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ இதில் நிறைய ரெஃபரன்ஸ் வருது இல்லை. அதாவது அஜித் சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்த ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த ரெஃபரன்ஸ் இருக்கிறப்போ பரவாயில்ல நம்ம ரசிகரான படம் வந்து வருது அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் வந்து அதில் இருக்கிற எல்லா ஆக்ட்ரஸும் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷாலினி மேமுமே வந்து அதில் இருக்காங்கல்ல. ஸோ அதையுமே ஃபேன்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது, அவங்க 2 பேரோட ஆன் ஸ்க்ரீன் பேர் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இல்லை? எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அஜித் வந்து தன் ஃபேமிலியை அவங்க சினிமா நடிகை இருக்கலாம், ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்கள மீண்டும் சினிமாக்குள்ளே வரணும்னு அவர் விரும்ப மாட்டார். அவரை மீறி நீங்கள் அவங்கள கமிட் பண்ண முடியாது.